அப்புறம் லாஸ்ட்டாக நடந்த பிக் பாஸில் வந்து இந்த மாயாங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து லெஸ்பியன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா கமலே இவங்களும் அந்த கேங்கில் இருந்தவங்க தான். அப்படிங்கும்போது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. அமைதி காக்குறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் வித்தியாசம். அந்த நடிகர்களுக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் இருக்காங்க. அதை பற்றின ஒரு அறிக்கையாவது மறுப்பறிக்கையாவது கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. அப்படிங்கும் போது அது ஏதோ ஒரு சம்பவம் உள்ள நடந்திருக்கு, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு வலுவான ஆதாரம் இருக்கு. இனிமேல் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கும் காலிலிருந்து போன சில தகவல்களுக்கும் பார்க்குறப்ப பேச்சுவார்த்தை அண்டர் கிரவுண்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு யூகிக்க முடியுது. அஜித் வந்து போதையில் விஜயை பற்றி அது இப்போ விஜய் மனைவிக்கும் விஜய்க்குமான பிரச்சனை கூட ஓடிட்டு இருக்கு. தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஊடகவியலாளர் ஜுபேர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீப காலமாகவே சினிமாவுடைய துறை வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டு சர்ச்சையாகவே இருக்குது. அந்த வகையில் கடந்த 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கு. பாடகி சுசித்ரா வந்து சில விஷயங்களை வந்து தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அது பெரிய அளவில் பூகம்பமாக வெடிச்சிருக்கு. அதற்கிடையில் ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய விவாகரத்தை பற்றியும் சில செய்திகள் போயிட்டுருக்கு. தொடர்ந்து தமிழ் சினிமா தாக்கப்பட்டுகிட்டே வருது. அந்த வகையில் சுசித்ரா வந்து இவ்வளோ நாட்களுக்கு முன்பு பெருசாக பேசப்படல. அவங்க பாடகிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. நடுவில் இது போன்ற சர்ச்சைக்காக வருவாங்க போயிடுவாங்க, சர்ச்சைக்காக வருவாங்க போயிடுவாங்க. இப்போ இந்த சர்ச்சையை எப்படி எடுத்துக்கணும்? சுசித்ராவுடைய பயணம் எப்படி இருக்குது துறையில்? இல்லை, சுசித்ரா பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். ஹிந்துவில் ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ரேடியோ சாக்கியா, ரேடியோ மிர்ச்சியில் இருந்தாங்க. அப்புறம் நிறையா டப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறையா ஜிங்கிள்ஸ் பாடிட்டு இருந்தாங்க, வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாடகியாகவும் நிறையா பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஒரு படங்களில் சில கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க. இதுதான் சுசித்ராவினுடைய அந்த பயணம். அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கப்போ தான் கார்த்திக் குமார் அப்படிங்கிற ஒரு நடிகர், அவரை லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணல, அவர் லவ் பண்ணுறாரு. 2 பேரும் ஃபேமிலியில் பேசி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த மேரேஜ் கொஞ்ச நாள்லேயே வந்து டிவோர்ஸ் ஆகிடுது. அப்போ என்னென்னா அவங்க தான் அப்போ ஒரு சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி 2016 சில நடிகர்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரிலீஸ் ஆகுது. சுசித்ராவுடைய பேரில் சுச்சி லீக்ஸ்ன்னு போட்டு ரிலீஸ் ஆகுது. அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு இண்டஸ்ட்ரியில். அதற்கு பிறகு அவங்க பெருசாக ஆக்டிவிட்டீஸே இல்லை. சினிமாவில் வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட வெளியில் அப்புறம் வெளியில் தெரியல, உள்ள சில வேலைகள் பண்ணியிருந்தாங்க. அதுபோல் கொஞ்ச நாள் பிக் பாஸ் வந்தாங்க. பிக் பாஸ் வந்து வெளியில் போனாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நடந்த பிக் பாஸில் வந்து இந்த மாயாங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து லெஸ்பியன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா கமலஹாசனே சொன்னாங்க. இதுதான் அவங்களுடைய இது. அப்பப்போ ஒரு சர்ச்சைக்கு பேர் போனவங்க மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்டர்வியூவில் அவங்க பேசுகிறது பார்க்குறப்ப ஒரு 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 விரக்தியினுடைய மனநிலை. அதாவது தன்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, தன்னை இவ்வளோ திறமை இருந்து நம்மளை வந்து யாரும் பயன்படுத்தலை, ஃபேமிலியில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஹைலி டிப்ரெஷனில் இருக்கிறது. அந்த கோபம் எல்லாம் சேர்ந்து வந்த வெளிப்பாடு தான் அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் தான் அடுக்கடுக்காக நிறைய சினிமா பிரபலங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகள் பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்ட்டி நடக்கும், அதில் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அதை வெள்ளித்தட்டில் வச்சு கொடுப்பாங்க, நிறையா தவறுகள்லாம் அவங்கெல்லாம் வந்து ஓரணி சேர்க்கையாளர்கள் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. நிறைய கலாச்சாரங்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி சினிமாவை தாண்டி பார்ட்டி கலாச்சாரங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு சர்வசாதாரணமாக போயிடுச்சு. சர்வசாதாரணமாக போனாலும் கூட ஒரு ஆபத்தான ஒரு கலாச்சாரமாக போயிட்டுருக்கு. ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன நிறுவனமானா கூட அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற யாருக்காவது பர்த்டே இல்லை வெட்டிங் டே, அந்த கம்பெனியில் யாராவது ஒரு அச்சீவ் பண்ணாருன்னா கூட அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல், அவருடைய பண வசதிக்கு தகுந்தாற் போல் ஒரு பார்ட்டி பண்ணிக்கிறாங்க.
இந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது நீங்கள் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அது வந்து உங்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய தொடர்ச்சி தான். இது நம்ம யாரும் இங்கே சொல்லிக் கொடுத்து வரல. அது வெஸ்டர்ன் கல்ச்சரை இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அதுவும் சமூக வலைத்தளங்கள் வர்றப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நல்லதையும் பார்க்குறாங்க, அத்தனை கெட்டதையும் பார்க்குறாங்க இல்லையா? அதனுடைய தொடர்ச்சி வந்து இந்த பார்ட்டிங்கிறது வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக போச்சு. சினிமாக்குள்ளே எப்படி பார்ட்டி வந்துச்சு அப்படின்னா, சினிமாக்குள்ளே ஆரம்பத்துலேருந்தே பார்ட்டி இருக்குது. ஆனால் வேறு டைமென்ஷனில் இருக்குது. ஒரு சீனியர் நடிகர் இருக்கிறாரு, இந்த சோசியல் மீடியா பரவுனதுலேருந்து சினிமாவுடைய செய்திகள் அதிகமாக வருது. ஒரு சீனியர் நடிகர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனிலேயோ, சினிமா கம்பெனிலையோ, அவர் சம்மந்தப்பட்ட வீட்லேயோ 4 ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க, சீட்டு விளையாடுவாங்க, இந்த மாதிரியான ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரம் தான் முன்னாடி இருந்தது. அதுக்கு ஒரு காலகட்டங்கள் வர்றப்ப இந்த ஃபங்க்ஷன் கலாச்சாரம் வந்துச்சு. ஒரு ஆடியோ லான்ச் வைப்பாங்க, இல்லாட்டி படத்துடைய ரிலீஸ் வைப்பாங்க, ட்ரெயிலர் ரிலீஸ் வைப்பாங்க, ஒரு பூஜை நடக்கும், அதுக்கு பிறகு ஒரு பார்ட்டி நடக்கும். இது மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. அதை தாண்டி இப்போ இவங்க சொல்கிற கலாச்சாரம் வந்து இது ஒரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஆட்கள் இந்த மாதிரியான மதுன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பிராண்டி விஸ்கி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை தாண்டி கொக்கேன்கிற விஷயங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் கேள்விப்படாத ஒரு பேராக வெளிநாட்டுடைய பெயர்கள் பேர் அடுத்தடுத்த ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும். அப்பப்போ போலீஸ் செலிபிரிட்டிஸ் நடக்கிறப்ப ரைடு போவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தோட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு பார்ட்டி அவருடைய பண்ணை வீட்டில் நடக்கிறப்ப போய் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தான் நம்ம முதல்ல கேள்விப்படுறோம் இந்த மாதிரியான கொக்கைன் கலாச்சாரம். அதாவது சினிமாவுடைய பிரபலங்களும் சினிமாவுடைய விஷயங்களும் வந்து திரைக்கு முன்பு ஒன்று நடக்குது, திரைக்கு பின்பு அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா, இந்த சம்பவங்கள்லாம் எந்த வருடத்தில் நடந்தது, எப்போ நடந்தது, அது இப்பயும் நடக்குதா அப்படிங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்ணணும். இது ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா இப்பயும் அது தொடர்ந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, நடக்குதா அப்படிங்கிறத இவங்க கிளாரிஃபை பண்ணணும். இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த இவங்களும் அந்த கேங்கில் இருந்தவங்க தான். அப்படிங்கும்போது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க இந்த மாதிரி கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். ஏன்னா அந்த சுச்சி லீக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சுச்சி லீக்ஸ் வந்து நான் வந்து போடலை, என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருக்கிற அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டை எடுத்து என்னுடைய முன்னாள் கணவர் அந்த கார்த்திக் குமார் வந்து போட்டுட்டாரு, அதனால எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க சேஃப்டியா, என்னுடைய கேரியரே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். அப்ப அந்த சம்பவம் நடந்திருக்கிறது உண்மையா தானே இருந்துச்சு. இது நடந்திருக்கு உண்மையா இல்லையாங்கிறது சம்பந்தம் இவங்க ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தவங்க மேல வைக்கிறாங்க. அவர்கள் பதில் சொல்லணும்ல. அமைதியா இருக்க மௌனம் சம்மதம்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிற சூழ்நிலை தான் வந்துருக்கு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த பொதுவாக இந்த கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தனிமையை போக்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு அடிக்ட் ஆயிடுவாங்க. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்காட்டிலையும் இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பிரபலங்கள், ரொம்ப மக்களிடையே வந்து நிறைய ரசிகர்கள் பட்டாளத்தில் உள்ள ஒரு நடிகர்களாக தான் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அவங்க அதை தவிர்த்துக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. எதுக்காக இதை போய் நம்ம பதில் சொல்லணும்? அமைதி காக்குறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தவிர்க்கிறதுனா சாதாரண குற்றச்சாட்டு இல்லையா, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பேர் மேலே வச்சிருக்காங்க. அதுவும் திடுக்கிட வைக்கிற குற்றச்சாட்டு வைக்கிற உண்மையில தவறே இல்லைன்னா அவங்க மேல மனநஷ்ட வழக்கு போடலாம், இல்ல மறுப்பு கொடுக்கலாம். எதுவுமே கொடுக்க மாட்டோம்னா அந்த நடிகர்களுக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அவங்க இப்ப என்ன ரியாக்ட் பண்றதே தெரியாம இருக்காங்க. ஆமா, தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சப்போர்ட் பண்றதா வேணாமா, இது இருக்கா இல்லையாங்கிறது இல்ல. இது பொதுவாகவே ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, சினிமா மட்டும் கிடையாது, இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க அதிகமா தனிமையில இருப்பாங்க. அப்புறம் தனிமையை போக்குவதற்கு சில மது பழக்கங்கள் இந்த மாதிரியான போதை பழக்கங்களுக்கு ஆளாயிடுறாங்க. ஒரு சில பேர் ஒரு காலகட்டம் இப்போ இந்த சுசி வந்து வைத்த குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஒரு நடிகர் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா சுசிதரற்ற அந்த ஆதாரங்கள் இருக்கணும்ல. இல்லை, அது ஒன்று நடவடிக்கை எடுக்காட்டி கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் அவங்க வந்து அதை பற்றின ஒரு அறிக்கையாவது மறுப்பறிக்கையாவது கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. அப்படிங்கும் போது அது ஏதோ ஒரு சம்பவம் உள்ள நடந்திருக்கு, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு வலுவான ஆதாரம் இருக்கு, இவங்களை தொட்டோம்னா அடுத்தடுத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு. ஆனால் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் வந்து இனிமேல் எந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு வீடியோ கொடுக்க மாட்டேன். அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ரொம்ப வல்கரான தம்ப்லைன்லாம் வச்சிருக்காங்க, நான் ஏதோ ஒன்று சொல்ல அது ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்றாங்க. இப்போ இன்னொரு தரப்புல லைட்டாக கசியக்கூடிய செய்திகள் என்னன்னா, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ற பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த காம்ப்ரமைஸ்னா உங்களுக்கு ஏதாவது பொருளாதாரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கும். வேற காம்ப்ரமைஸ்னா ஒரு பரவலான ஒரு செய்தி இது கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஏன்னா அவங்க காலையிலேருந்து ஒரு செய்தி பரவலாக போயிட்டு இருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நடிகை விஜயலட்சுமி எடுத்துக்கோங்க, சீமானுடைய விஷயத்துல சில நாட்கள் வருவாங்க திரும்பி போயிடுவாங்க, சில நாட்கள் வருவாங்க திரும்பி போயிடுவாங்க.
அதே மாதிரி தான் சுசி வந்து இந்த சினிமா துறையில பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொலிட்டிக்கல் லீடர் டார்கெட் வைக்கிறாங்க. பொலிட்டிக்கல் விஜயலட்சுமி சினிமா விஜயலட்சுமி சினிமா விஜயலட்சுமி மாதிரி நான் பாக்குறேன். இப்போ இதே போல ஒரு பொருளாதாரம் கொடுக்குறாங்க, ஆஃப் ஆயிடுறாங்க, திருப்பி அடுத்த ஒரு பிரச்சனைக்கு வரமாட்டாங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஆமா, இப்ப இது சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே, கமலஹாசன்ற ஒரு நடிகர், மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பேர்லயாவது ஒரு அறிக்கை, இந்த மாதிரி எங்க பேருக்கு யாராவது ஒரு பேர்ல கொடுத்து இது மாதிரி நடந்துச்சு, இது மாதிரி திருப்பி இது மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து பேசினீங்கன்னா நான் லீகலா ஆக்ஷன் எடுப்பேன். ஒரு வார்னிங் நோட்டீஸ் கொடுத்துடலாம், ஒரு எச்சரிக்கை இதை கொடுக்கலாம். அதுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கும் போது இவங்க இப்போ சமீபத்தில் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க, இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன், மேலே மெயின்ஸ்ட்ரீம் வீடியோ வேணால் பார்க்கலாம், சோசியல் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்க்கு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இனிமேல் வீடியோ வராதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இவங்களை யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்களா, பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? இப்போ நடிகர்கள் பேசலைனாலும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களாம் நடிகர் தரப்புல இருந்து யாராவது ஒரு மேனேஜரோ அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களோ கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இவங்களை ஆஃப் பண்ற வேலையை பண்ணிருக்கலாம். இப்போ இவங்க சொன்ன நடிகர்களுக்கு படம் போகலாம், அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கலக்கம் இருக்கலாம், எங்க ஏதாவது ஒரு ஆதாரம் வெளியேறிச்சுன்னா படம் ஸ்டாப் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளா இருக்கும். அப்போ அந்த தயாரிப்பாளர்கள்லாம் இதுல தலையிடுவாங்கல்ல? கண்டிப்பா தலையிடுவாங்க. அதாவது எப்படின்னா, அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். இவங்க சொல்றக்கூடிய நடிகர் எல்லாமே 100 கோடி 150 கோடி பட்ஜெட்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைப்பாங்க. இனிமேல் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கும் காலில இருந்து போன சில தகவல்களுக்கும் பார்க்குறப்ப ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அண்டர் கிரவுண்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு யூகிக்க முடியுது. ஆனால் இது வரைக்கும் அவங்கள மறுப்பு பண்ணல, இவங்க வீடியோ ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நடிகர் வந்து அஜித் நடிகர் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான நடிகர். அவர் வந்து பொதுவாகவே எந்த ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்க மாட்டாருங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயம். தான் உண்டு, தான் வேலை உண்டு, நம்ம ஒரு லாங் டிரைவ் போகிறோம், சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆள். அவரை பற்றியும் அவங்க பேசுனதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அஜித் வந்து போதையில் விஜயை பற்றி பொறாமப்பட்டதா விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி சார்? அது இல்லை அஜித் மட்டும் கிடையாது, எல்லா நடிகர்களையும் பேசியிருக்காங்க. பெரும்பாலும் அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் பரத்வாஜ், அவர்கிட்ட வந்து அவங்கள பற்றியும் கேட்டிருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி சேர்ந்த பொண்ணு தானே நீ வந்து உனக்கு பாட தெரியலாம், என்ன நீ பாட்டு கற்றுக்கணுமே அப்படின்னு அவங்க வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாத்தையும் தான் தாக்குறாங்க. எல்லார் மேலேயும் தான் ஒரு பெரிய கோபம், ஒரு விருத்தி இருக்கு. அவர் குறிப்பிட்ட அஜித் விஜய்ன்ற கணக்கு பாரபட்சம்லாம் அவங்களுக்கு கிடையாது, மொத்தமாக எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட யாருமே மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ அஜித் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாரா, அவர் இப்படி புலம்பிருப்பாரு. அதாவது ஏன்னா அஜித் பெரும்பாலும் தலையிட மாட்டார். இல்ல ஒரு காலகட்டத்தில் இப்போ காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு காலகட்டம் இருக்கும். அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருப்பாங்க, சினிமாவுக்கு போயிருப்பாங்க, ஒரு ஜாலியாக இருந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆள் ஒரு பெரிய உயரத்துக்கு போனப்ப அதை பேசக்கூடாதுல்ல. அந்தந்த பருவத்தில் ஒரு சில சேட்டைகள் பண்ணியிருப்பாங்க. அது இவங்க என்னன்னா இது அப்பயும் நேச்சர். ஆமாம், இது அது மாதிரி எல்லாமே இவங்க சொல்கிற இவங்க காலகட்டத்தில் பார்த்தா 2000 to 2005-06 இந்த ஏரியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆக போகுது. இந்த சம்பவங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமா, இப்போயும் அவங்க அதே மாதிரி தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இவங்க தானே கிளியர் பண்ணணும். இல்லாட்டி அவங்க மறுக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குல்ல, நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படியே இருந்தாலும் நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து அந்த நடிகர்களும் வந்து பழைய விஷயத்தை தான் இவங்க பேசுறாங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய. இது பழைய விஷயம் கூட வேணாம், எங்களுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொன்னா கூட அப்ப இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக அவங்க அமைதி காக்குறாங்க. இப்ப இவங்களை ஆஃப் பண்ற வேலையை செஞ்சுட்டாங்க. அப்ப அஜித்துக்கான விஜய்க்கான அந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு சார்? அஜித் விஜய் வந்து ஆரம்ப காலங்களில் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ராஜாவின் பார்வையில ஒரு படம் பண்ணாங்க 2 பேரும். அந்த படம் 2 பேரும் நடிச்ச ஒரே படம் அந்த படம் தான். அந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்குங்கள காலகட்டங்கள்லாம் விஜயினுடைய வீட்டில இருந்து அஜித்துக்கு சாப்பாடு வருவான். 2 பேரும் அவங்க அம்மா விஜயினுடைய அம்மாவே சமையல் பண்ணி கொண்டு வருவாங்களாம். 2 ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த பாணி தான் இருக்கு. சினிமாவில் வெளியில தான் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி வெளியில 2 பேரும் மாறி மாறி இருக்கிறாங்க. பெரிய ஊடகவியலாளர் பார்வையில இருந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் எந்த இடத்துல விரிசல் இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விரிசல் இப்போ வரைக்கும் கிடையாது. அவங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறாங்க. விரிசல்லாம் கிடையாது. விஜய் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போறாரு, அஜித் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போறாங்க. இந்த ஒரு போட்டியை வந்து அவங்க அப்படியே ரசிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுதான் இப்போ விஜய் மனைவிக்கும் விஜய்க்குமான பிரச்சனை கூட ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் பெர்சனல் மேட்டருங்க. அது எல்லா குடும்பத்திலையும் எல்லா இடத்துலையும் நடக்குது. அது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த விஜய் அஜித் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அது திட்டமிட்டே வந்து உருவாக்கி வச்சிருவாங்க. அப்பதான் வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கும் படம் ரிலீஸ் ஆகிறப்ப. என் தலைவனுக்கு நீ மாலை போடுறியா, நான் என் தலைவனுக்கு நான் வந்து கட் அவுட்ல பால் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு அந்த அந்த ரசிகர்களை வந்து ஒரு டெம்ட் ஏற்றுறதுக்காக ஒரு போட்டியை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அது காலங்காலமா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இப்போ அஜித் விஜய் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது வந்து
ஒரு ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக செய்கிற வேலை. அது ஒரு எல்லை மீறி போகிறப்ப தான் பிரச்சனை வரும். இது தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து வந்து போதை கலாச்சாரங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு சிறுவர்கள் மத்தியில் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க, அங்கே தாக்குதல் இங்கே தாக்குதல் அந்த மாதிரி செய்திகளே பார்க்க முடியுது. அதையும் தாண்டி சினிமாவிலையும் இந்த போதை கலாச்சாரம் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த போதை கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, போதை கலாச்சாரம்ங்கிறது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, அகில இந்திய அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் சமூக வலைத்தளங்கள், நம்ம மேற்கிந்திய கலாச்சார முறை. அப்படிங்கும் போது அதில் வந்து உங்களுக்கு இந்த மேற்கிந்திய கலாச்சாரத்தினால மெயினான முதல்ல பார்ட்டி வருது, அந்த பார்ட்டியோட சேர்த்து போதை வருது. அதனுடைய நீட்சி தான் அது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான், கம்மியான ஒரு அளவில் தான் இருக்குது. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம். இதை இரும்புக்காரம் கொண்டு அடக்கி இதை வந்து இப்பயே ஆரம்பத்திலேயே அதை வந்து சால்வ் பண்ணணும். அதுதான் இப்போ மனைவிகளை மாற்றுவது அந்த மாதிரி கலாச்சாரம் கூட போய் அது கேரளாவில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான சம்பவங்கள் பெருசாக இல்லை. அவங்க கொண்டு இருக்கணும் கேள்வியாக தான் இருக்கு. சினிமாவில் மறைந்திருக்கும் போதை கலாச்சாரம் எப்படி? சினிமாவில் வந்து ஆரம்பத்துலேருந்து சினிமாவில் பொறுத்த வரைக்கும் சினிமா மட்டும் கிடையாது, சொல்லணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கும். அது செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெளியில் தெரியுது. சினிமா கலைஞர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு 4 படம் நடிச்சு ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவார். அவருக்கு ஒரு மாதம் ஷூட்டிங் இருக்கும், அடுத்து ஒரு 15 நாள் ஷூட்டிங் இருக்காது. அந்த ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அவங்க வந்து வீட்டில் தான் இருக்கணும், தனிமையில் தான் இருக்கணும். அந்த தனிமையை போக்குறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சில பழக்கங்கள் காயலாகிறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் நடிகர்கள் ஆளாயிடுறாங்க. அது என்னன்னா சிலருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, சில பேருக்கு உடல்நிலைக்கு தீங்காயிருது, சிலர் அடிக்ட் ஆயிடுறாங்க, சிலர் அந்த கேரியரே போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள நடிகர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. ஒரு 4-5 படத்துக்குள்ளேயே செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பட வாய்ப்புகள் கம்மியாக இருந்து யாராவது பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ நடக்குது. அப்படிங்கும் போது இப்போ அவரவர்களை தக்காத்துக்குள்ள அவர்களுக்கு தெரியுது. அப்படிங்கும் இப்போ அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 அரசியல் தலைவரோ யாரோ ஒருத்தர் வந்து சில விஷயங்கள் பேசுகிறாரு அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்தோ சில நபர்கள்லாம் வந்து நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க. அதே போன்று சினிமாவில் அந்த நடவடிக்கைகள்லாம் இப்போ கரெக்டாக இருக்கா? இல்லை, அது நடிகர் சங்கம் இப்போ சுசித்ரா நடிகர்கள் மேலே பேசியிருக்கிறாங்கன்னா நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். எங்கள் சங்க நிர்வாகிகளை ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் இது படுத்துறீங்க, நடிகர் சங்கம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் தெரியல, நடிகர் சங்கம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நடிகர் சங்கத்தில் முக்கிய நிர்வாகியாக இருக்கிற விஷாலை பற்றியும் பேசியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், விஷாலை பற்றியும் பேசியிருக்கப்போ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நடிகரையும் ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தையும் இவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தனிப்பட்ட அந்த நபர்கள் பேசாட்டியும் கூட ஒரு சங்கம் பேசியிருக்கணும், அவங்களும் பேசலை. அப்போ இது வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறாங்க. சினிமா துறையில் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் வந்து தொடரவும் மாட்டேங்குது. ஒரு நடவடிக்கை எடுத்தால் அடுத்து பேசுகிறவங்க இதை குறைச்சிக்குப்பாங்கல்ல. இல்லை, சமீபத்தில் ஒரு நடிகையை பற்றி ஒரு அரசியல்வாதி பேசினார். ஆமாம், பேசி அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ எல்லாரும் கண்டன குரல் எழுத்த பிறகுதான் இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அவர் மன்னிப்பு கேட்டார், அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி நீத்து போச்சு. நான் அவங்கள பற்றி பேச சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ இந்த மாதிரியான விஷயம் ஒட்டுமொத்த எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பேசியிருக்கிறாரு. நடிகர் சங்கம் நடவடிக்கை இப்போ வரைக்கும் எடுக்கல, இவங்களை கூப்பிட்டு விளக்கமும் கேட்கல. இது மாதிரி தான் இருக்கு சங்கங்களுடைய வேலை. இப்போ நடிகர்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து பர்சனல் லைஃப்ங்கிறது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கணும். இந்த நடுவில் வந்து நம்ம ஊடகவியலாளருங்கிற ஒரு போர்வை வச்சுக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃபை, அதாவது சினிமாவுடைய செய்தியாளர்களை சொல்கிறேன், பர்சனல் லைஃப்பை வந்து ஒரு தனியார் யூடியூப்பில் பேசுகிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பைல்வான் ரங்கநாதன்கிற ஒரு ஊடகவியலாளர், ஒரு சினிமா ரிப்போர்ட்டர், அவர் பல்வேறு விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. இந்த கலாச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த யூடியூப் கலாச்சாரத்தை, அது பார்வையாளரை அதிகப்படுத்தணும், நமக்கான ஒரு பிராண்டிங் ஓப்பன் பண்ணணும், அதுக்காக வந்து நம்ம ஒரு சினிமாவுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது இல்லை? இல்லை, இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு தொழில் தர்மத்தை மீறிய செயல். அதாவது முந்தையெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஊடகவியலாளராக, ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோன்னா ஆப்தருக்கான நிறையா பேசுவாங்க. ஒரு யானை எப்படி அந்த பாகனுக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு நிற்குமோ அதே மாதிரி அந்த செய்திகளை கசிவிடவே மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டோட முக்கிய தலைவராக இருப்பார், அவர் போய் நம்ம இன்டர்வியூ எடுப்போம், பேசி முடிச்சுட்டு ஏப்பா ஆஃப் பண்ணிட்டீங்களா, ஆப்தருக்கா அப்படி ஒரு மேட்டர் பேசுவாங்க. இந்த இப்படி பேசினா அந்த கூட்டணி கட்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசி முடிச்சேன். அப்போ இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட் எதுவும் பண்ணிடுறாங்க அப்படின்னு அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து யானை அப்படியே சொல் பேச்சை கேட்டு நிற்குமே அந்த மாதிரி நிற்பாங்க. அதுக்கு ஒரு இன்ச்சு தாண்டாது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறன்னு ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அதை இவங்க வந்து பெட்ரூம் வரைக்கும் கேமராவை கொண்டு போயிடுறாங்க, பெட்ரூம் வரைக்கும் போயிடுறாங்க, இறந்து போனால் சுடுகாடு வரைக்கும் போயிடுறாங்க. அப்படிங்கிறது மக்களுடைய ஆர்வத்தை இவங்க அதிகரிக்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயம். அது தொழில் தர்மமே கிடையாது.
குறைந்தபட்சம் நாகரிகமும் இருக்கணும், நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சமாவது உண்மை இருக்கணும், யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. அது உண்மை விஷயம்தான். சிலர் அப்படி செய்கிறாங்க. அவர் மேலேயும் இதுவரை சீனியராக இருக்கிறவங்க அடுத்தடுத்து இருக்க ஆட்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அவர்கள் இந்த மாதிரி போய் கேட்டால் நம்ம வந்து அதுக்கு திருப்பி வேற மாதிரியான ரியாக்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. அதனால வந்து இல்ல அந்த மாதிரி நபர்களையும் திரைத்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ சரியா இருந்தது. எடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. இத்தனைக்கும் அவர் நடிகர் சங்கத்திலேயே இருக்காரு. அதுதான் கேட்கிறேன் நான். என்ன சொல்றேன், அந்த மாதிரி நடிகர் சங்கமா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், இந்த மாதிரி சங்கங்கள் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஒன்றும் மேபி ஏதாவது படம் பண்ணிட்டு காசு கொடுக்கல, பேமெண்ட் வரலன்னா அந்த பஞ்சாயத்து தான் நடக்குது ஒழிய இந்த மாதிரியான ஒழுங்குநிலை நடவடிக்கையை எதுவுமே எடுக்கல. இவ்வளவு நேரம் சினிமா சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதிலளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன்.